வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நோபல் பரிசு பெற்றவர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். இது கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ஹர்கோபிந்த் குரானா, அன்னை தெரசா, சந்திரசேகர், அமர்த்யா சென். கரெக்ட் ஆப்ஷன் சி. எந்த இந்திய திரைப்படம் 2013ஆம் ஆண்டில் பல ஆஸ்கர் விருதுகளை பெற்றது? லைஃப் ஆஃப் பை. ஆயிரத்தி 1930ஆம் ஆண்டு பி.ஆர். அம்பேத்கர் தொடங்கிய வார பத்திரிகையின் பெயர் என்ன? ஜனதா. இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் யார்? கேசவ் சந்திர சென். இந்திய சீர்திருத்த சங்கம் கேசவ் சந்திர சென். 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். விதவை மறுமண சட்டம் டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு விதவை மறுமண சட்டம். கேனிங் பிரபு அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது கேனிங் பிரபு 1857 சிப்பாய் கிளர்ச்சியின் போது பிரித்தானிய இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தவர். வெல்லசி பிரபு. வெல்லசி பிரபு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தவர் தான். வங்கப்புலி அப்படின்னு அழைக்கப்படுபவர். பின்பற்றிய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம், வங்கப்புலி, தலைமை ஆளுநர் வெல்லசி பிரபு. வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல். வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங். இவரோட பீரியட்லேயும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஃப்ரீ சைக்கிள் என்பதன் பொருள் யாது? பயன்படுத்திய பொருளை விற்காமல் அதனை பிறருக்கு கொடுப்பது. அதுதான் ஃப்ரீ சைக்கிள். மணலின் வேதியியல் பெயர் என்ன? சிலிக்கான் டை ஆக்சைடு. இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அளவு என்ன? 1210 மில்லியன். பின்வருவனவற்றுள் தவறான கூற்றுகளை காண்க. 1, 4 இது ரெண்டும் தவறு. 2, 3 சரி. நம்ம சரியானதை பார்த்தலாம். மக்கட்தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலைவீத தண்ணீரின் அளவு குறையும். நீர்நிலைகளின் தரக்குறைவிற்கு நகர்மயமாதலும் தொழில்மயமாதலும் காரணம். ஆஸ்க் டிஷா. இங்கிலீஷில் கூட பார்த்துக்கோங்க. ஆஸ்க் டிஷா அப்படின்னா என்ன அப்படின்னா உரையாடும் மென்பொருளின் பெயர். நேம் ஆஃப் எ சாட்பாட். ஏசட் பிஷோ தலைமையில் எந்த மாநிலம் இந்தியாவிற்கு எதிராக போராடியது? நாகாலாந்து. இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் யார்? ஹோமி ஜே பாபா. இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் ஹோமி ஜே பாபா. ஸோ இதில் மற்றவங்களாம் என்ன ரோல் அப்படின்னு பார்த்தலாம். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். அப்துல் கலாம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தும்பா ஏவுதளத்தின் முதல் இயக்குனர். இஸ்ரோல தும்பா ஏவுதளத்தின் முதல் இயக்குனர் அப்துல் கலாம். கஸ்தூரி ரங்கன் இவர் பார்த்தீங்கன்னா 1994லேருந்து 2003 வரைக்கும் இஸ்ரோவில் தலைமை தாங்கினார். அது மட்டும் இல்லாமல் பாஸ்கரா 1 மற்றும் பாஸ்கரா 2 இந்த திட்டத்துக்கு இயக்குனராக இருந்தார் கஸ்தூரி ரங்கன்.
பின்வருவற்றில் தவறான கூற்றுகளை காண்க. 1, 4 தான் தவறானது. நம்ம சரியானதை பார்த்தலாம். அலகாபாத், பனாரஸ் மற்றும் பூரி ஆகியவை புனித ஸ்தலங்களாகும். மிர்சாப்பூர், பெங்களூர் மற்றும் ஹூப்ளி ஆகியவை வணிக நகரங்களாகும். இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் பொழுது கீழ்கண்டவற்றுள் எவை பிரச்சனையாக இருப்பது? பணமில்லா பரிவர்த்தனைகள். ஒடுக்கப்பட்ட இலைகள் மற்றும் மறைவிட இலைத்துளைகள் எவற்றின் குணாதிசய பண்புகளாகும்? வறல் நில தாவரங்கள். மனித இரத்த சிவப்பு அணுக்களில் போதுமான அளவு டேஷ் நொதி உள்ளது? கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். ஜீனின் அமைப்பு அலகு என்பது சிஸ்ட்ரான். தவறானதை நீக்கு. ஜம்மு காஷ்மீரை ஆண்ட பிரபலமான மன்னர்கள் யார்? அகமது ஷா அப்தலி. ஸோ இதுதான் இதில் தவறானது. ஒழுங்குபடுத்துக கீழ்காணும் தொடரில். கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினாக இருக்குது. பிறப்பு, இறப்பு, இறுதி சடங்கு, இதை கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்த ஆர்டர்னு. பிறப்பு, கல்வி, திருமணம், இறப்பு, இறுதி சடங்கு. சர்க்காரியா குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையது? சர்க்காரியா கமிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள். பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் யார்? YV ரெட்டி. இது பார்த்தீங்கன்னா 14வது நிதிக்குழு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 16வது நிதிக்குழு. ஏன்னா உங்களுக்கு இதுதான் ரீசெண்டாக கேட்பாங்க. 16வது நிதிக்குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா 16வது நிதிக்குழு. நடுவில் 15வது நிதிக்குழு உண்டு. 15வது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா NK சிங். 15 NK சிங், 16 அரவிந்த் பனகாரியா. மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி பிரம்மபுத்திரா. இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க, மானசரோவர். பறவை பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் மிசிசிபி. கரிசல் மண் எனப்படுவது ரீகார். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் முகவராக செயல்படுவது மத்திய பாராளுமன்றம். உண்மையை வெளிக்கொணர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2011 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற நாள் 9 மே 2014. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பை உருவாக்கியது அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபை. சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். தி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885 AD. So 1885 AD. அழியும் தருவாயிலுள்ள முதுகெலும்பிகள் அதிக எண்ணிக்கையில் எந்த தொகுதியில் காணப்படுகிறது? மீன்கள். கீழ்காண்பவற்றில் எது சூப்பர்மேன் எனப்படும் மயக்கமூட்டும் மருந்து? ஆம்ஃபிட்டமைன். இங்கிலீஷ்லனா பார்த்துக்கோங்க, ஆம்ஃபிட்டமைன். சூப்பர்மேன் ட்ரக். C3O2 என்ற மூலக்கூறில் கார்பன் அணுவின் ஆக்சிஜனேற்ற எண்
+4 3. இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? டோக்கியோ. லாலா லஜ்பதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன? அன்ஹாப்பி இந்தியா. அன்ஹாப்பி இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இது கூட சில நேரம் கேட்குறாங்க இந்த கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு எழுதுந்தா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர். மகாராட்டம் கிராண்ட் டஃப். அனைத்திந்திய கிலாபாத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் 1919 AD. ஆல்கலாய்டுகள் என்பவை நச்சு கழிவுப் பொருட்களாகும். ஆனால் அவைகளில் சில நமக்கு பயன்படுகிறது. பயன்படும் ஆல்கலாய்டுகளையும் அவற்றின் ஆதாரங்களையும் பொறுத்துக. குயினைன். குயினைன் பார்த்தீங்கன்னா சின்கோனா. மார்ஃபின் ஓபியம். ட்ரோஃபின் அமுக்ரா. நிக்கோட்டின் புகையிலை. இங்கன்னா இங்கிலீஷில் பார்த்துக்காங்க, உங்களுக்கு தமிழில் கஷ்டமாக இருந்ததுன்னா. குயினைன் சின்கோனா, மார்ஃபைன் ஓபியம், ட்ரோபைன் இத்தானியா, நிக்கோட்டினா டொபாக்கோ. நைட்ரஜன் காரமானது டீஆக்சிரிபோஸ் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் தொகுதியுடன் சேர்ந்து டிஎன்ஏவில் உருவாவது. நியூக்ளியோடைடு. சப்போஸ் நியூக்ளியோசைடு கூட கேட்கலாம். நியூக்ளியோசைடுனா பாஸ்பேட் இல்லாமல் இருக்கும். டிஆக்சிரைபோஸ் சுகரும் நைட்ரஜன் பேஸ் மட்டும் இருக்கிறது நியூக்ளியோசைடு. பாஸ்பேட் சேரும்போது நியூக்ளியோடைடு. புரோட்டீன் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்தது புரோட்டீன். அமினோவில் மட்டும் கேட்டால் அமினோ குரூப்பும் ஆசிட் குரூப்பும் இருக்கும். அதான் அமினோ ஆசிட். கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? குரு தேக் பகதூர். ஆயிரத்தி 897 ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் யார்? விவேகானந்தர். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். பதினாறு 18 21 இந்த எண்களை வகுக்கும்போது மீதி முறையே 3 5 8 தருகின்ற மிகச்சிறிய எண் 995. வரிசையின் அடுத்த உறுப்பு இதெல்லாம் லாஜிக் கொஸ்டின். ஸோ அடுத்த உறுப்பு பார்த்தீங்கன்னா இங்கே யூஎக்ஸ். அப்படியே டிஇஎஃப் ஈக்கு அடுத்து அப்படி நடுவில் விட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இசட் சதவீதம் 25 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு x is equal to 2z. காவிய தரிசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தண்டின். கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? குத்புதீன் ஐபக். இடைக்கற்காலத்தின் காலம் எது? மீசோலித்திக் ஏஜ் பீரியட் கேட்டிருக்காங்க. கிமு 8000 முதல் கிமு 4000 வரை. சில கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த காலம் வரும், புதிய கற்காலம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்? ராஜீவ் காந்தி.
கீழ்க்கண்டவர்களில் எவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை? பிரணாப் முகர்ஜி. உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர் என்ன? ஃப்ளேவோபோல்டர். இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஃப்ளேவோபோல்டர். ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் செல்லுலோஸ். புரதத்தில் உள்ள பெப்டைடு பிணைப்பினை உருவாக்கும் கரிம வினை தொகுதி எது? அமைடு. (0.1 மோலார் சோடியம் ஹைட்ராக்சின் pH மதிப்பு 13). தற்கால உலகத்தின் முதல் பெண் பிரதமர் யார்? ஸ்ரீமாவோ பண்டாரநாயக். இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக். எந்த இரு ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் ஆர் வெங்கட்ராமன். தவறானதை நீக்கு. சிக்கிம் மாநிலத்தில் பேசப்படும் முதன்மையான மொழிகள். காசி. ஈரப்பதத்தினை அளக்க உதவும் கருவி எது? சைக்ரோமீட்டர். முதல் பெண் வெளியுறவு மந்திரிகளின் மாநாட்டினை நடத்திய நாடு எது? கனடா. BSI அறிக்கையின்படி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பூக்கும் தாவரங்கள் மிக அதிகமாக காணப்படுகிறது? தமிழ்நாடு. மலைக்கணவாய் அதோட மாநிலம் கொடுத்துருக்காங்க. பூம்லா அருணாச்சல பிரதேசம், கார்டுங்லா ஜம்மு காஷ்மீர், நாத்துலா சிக்கிம், சிப்கிலா ஹிமாச்சல பிரதேசம். பின் வருவனவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஜாவர் தாமிரம், இதுதான் தவறு. அசார்பாக் மைக்கா, ஜடுகுடா யுரேனியம், ஹட்டி தங்கம், இதெல்லாம் சரியானது. எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது வெண்ட். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட ஆண்டு 1854. இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக முதலில் இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆண்டு 1948. அதாவது சுதந்திரம் அடுத்த ஏனே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நில சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கை. மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. கீழ்கண்டவற்றில் சட்டமன்ற மேலவை இல்லாத மாநிலம் எது? மத்திய பிரதேசம். லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. 1, 3 தான். லோக் அதாலத் ஒரு உரிமையியல் கோர்ட்டுக்கு சமமானது. லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது. அதான் அவங்க ஒன்றா கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா, குடிமை மற்றும் குற்றவியல் தப்புகளை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள்வரை கிடையாது. பாராமானி அளவீடு திடீரென குறைவது எதை காட்டுகிறது?
பேரோமீட்டர் வந்து ரீடிங் குறையிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புயல். கீழ்கண்டவற்றில் எந்த கமிட்டி 1998ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இந்திரஜித் குப்தா கமிட்டி. கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எது? எல்எம் சிங்வி குழு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு கமிட்டி கேட்டுருவாங்க. ஸோ கமிட்டிலாம் பார்த்துக்கங்க. இங்கே எல்எம் சிங்வி குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்திருக்கு. இதில் ஜிவிகே ராவ் கமிட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாவட்ட அளவில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் மாவட்ட சட்டசபை ஆணையர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் மாவட்ட சட்டசபை ஆணையர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. இது யாருன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. அசோக் மேத்தா குழு. இந்த அசோக் மேத்தா குழு அடிக்கடி கேட்குறாங்க, பஞ்சாயத்து ராஜ் மோசமான செயல்பாட்டிற்கு காரணமான பல காரணங்களை ஆராய்வதற்கு. எந்த ரீசன்னால இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து மோசமான செயல்பாட்டுக்கு போகுது, அதுக்கான காரணம்லாம் என்ன அப்படிங்கிறத ஆராயறதுக்காக அசோக் மேத்தா கமிட்டி ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் வந்து லலித் மத்தூர் கமிட்டி. இவங்க குழு பார்த்திங்கன்னா, ஒருங்கிணைந்த மாநிலங்கள், அதாவது கர்நாடகா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பஞ்சாயத்துகளை ஆராயறதுக்காக வரவைக்கப்பட்ட குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா லலித் மாத்தூர் குழு. இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது இந்திய ஜனாதிபதி. பின் வருவனவற்றில் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணி? மதிப்பினை அளவிடும் அளவுகோல், மெஷர் ஆஃப் வேல்யூ. பின்வருவனவற்றில் 4 ஆண்டுகள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் வீரர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. கார்கில் விஜய் டயாவாஸ் நாள் என்று கொண்டாடப்படுகிறது? 26 ஜூலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.